என்ன குறைச்சலா இருக்கு, கொஞ்சம் ஊத்தட்டுங்களா? விளக்குல தான் என்ன இருக்குல்ல, அஹ், குறைச்சலா இருக்குன்னு தான் கேக்குறேன். ரொம்ப ஜாஸ்தி தான். அக்கறை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் உடனே கொண்டு வந்து தரேன். ஆ, தேங்காய் இல்ல தேங்காய், அது வேணும். போய் எடுத்துட்டு வரீங்களா? உடனே கொண்டு வரேங்க. போங்க. என்ன லீலா, அவர்கிட்ட போய் கேக்குற? அவன் மட்டும் இவ்ளோ பேர் இருக்கா இல்ல, உன்கிட்ட மட்டும் வழி இல்லாமா? சாமி கும்பிட வந்தா மனசுல சாமி மட்டும் இருக்கணும். அத இப்ப வந்துட்டு போனல, அவன்கிட்ட சொல்லு. ஏய், அந்த பையன் சரவணன் திருவிளக்கு பூஜையில ரெகுலரா இருந்து ஹெல்ப் பண்றவன். நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. இருக்கலாம், ஆனா நம்ம சரோக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் போல இருக்கே. அதானே நானும் அவன் இந்த பக்கம் பாப்பான் பாப்பான்னு பாக்குறேன். அவன் லுக்கு எல்லாமே சரோக்கா மேலதான். ஏய், சாமி கும்பிடாம என்ன பேச்சு? ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க. தம்பி, அங்க பாத்தியா வெள்ளத்தாவணி ஒத்தச்சடை, அதான் உனக்கு பாத்துருக்க பொண்ணு. நல்லா பாத்துக்க. அப்பு, அந்த பிரவுன் கலர் சேலை கட்டி உட்கார்ந்திருக்கே, அந்த பொண்ணு யாரு? அது சரி. ஏப்பா, பார்க்க வந்த பொண்ணை விட்டுட்டு இது எதுக்கு உனக்கு? நல்ல அழகா லட்சணமா ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல. அட, இது என்ன துணிமணி எடுக்கிற வியாபாரம் நினைச்சியா? அது வேணும் இது வேணும்னு செலக்ட் பண்றதுக்கு. ஜாதக பொருத்தம் பார்த்து உங்க அப்பா ஏற்பாடு பண்ண பொண்ணு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை, அது அங்க இருக்கு. நீ என்னடான்னா சிதம்பரம் மகளுக்கு மேல பார்வை செலுத்துறிய? அவங்க அப்பா பேரு சிதம்பரமா? ஆமா, அதோ நிக்கிறாரே நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு பக்தி பரவசோட, அவரு பஞ்ச பாண்டவர் மாதிரி 5 பொண்ணுங்களை பெத்து விட்டுருக்காரு. 5 பொண்ணுங்களா? ஆமா, அடுத்தது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்காதான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணி வரிசையா 5 பொட்டை பிள்ளையா பெத்து வச்சிருக்காரு. அடப்பாவமே, மனசு நொந்து 5ஓட நிறுத்திட்டாரா? அட நீ ஒண்ணு, தொடர்ந்து ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள சம்சாரம் செத்து போச்சு. ஆனா ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரு, மரியாதையான குடும்பம். இங்க பார், இதான் மூத்த பொண்ணு தனம், 2வது பொண்ணு சரோஜா, 3வது பொண்ணு லீலா, 4வது பொண்ணு விஜயா, கடைக்குட்டி பவானி. தம்பி, தாங்குமா? இந்த சம்பந்தம் உனக்கு தாங்குமா? அப்பு, நமக்கு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை தான். வாங்க, இந்தாங்க தேங்காய். பூஜைக்கு தானே? இல்ல, எங்க வீட்டு சட்னிக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, தேங்காய் வேணும்னு கிண்டலுக்கு சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறதா? போங்க அங்கிட்டு. நீங்க கேட்டீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், வேணாம், தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க அங்கிட்டு. என்னங்க, நீங்களாவது வாங்கிக்கங்க. எங்க தேங்காய் தானங்க, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. இவங்க வாங்கிட்டு சொன்னாங்க தாங்க வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? தேங்காய் தானங்க, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ்ங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்ன? ஒண்ணு இல்ல. உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி, உயிர்களில் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி, செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி.